கன்னியா ராசிக்காரர்கள் அப்படின்னாலே புத்திசாலிகள், இளமையானவா. நீ ஒரு 70 வயசு 80 வயசு பாட்டிமாவை பார்த்தா கூட நல்லா பளிச்சுன்னு நல்லா பிரைட்டாக நல்லா திம்பாக துருன்னு இருப்பாள். ஆக்டிவாக இருப்பாள். அந்த வயசுலேயும் வீட்டை அவ்வளோ நல்லா ஆச்சுப்பா கன்னியாராசிக்காரர்கள். வீடு தெய்வீக மனம் கமழும். ஒரு பூஜை அறையாகட்டும், அழகாக கோலம் போட்டு அழகாக விளக்கேற்றி அழகாக பூ மாலைகள் தொங்க விட்டு கமன்னு சந்தனம் உதுவத்தியும் அவள் வீட்டுக்குள்ளே போனாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். புஸ்தகங்களெல்லாம் அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருப்பாள். எது எந்தெந்த இடங்கள் இருக்குமோ அதை பர்ஃபெக்டாக அழகாக எடுத்து வச்சுருப்பாள். கிச்சனை போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அழகாக கரண்டிகள் இருக்கிற கரண்டி, தட்டுகள் இருக்கிற தட்டு, இது எல்லா இடத்துலையும் வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை, புதுசாக இருக்கும். கிச்சனை பார்த்தா புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தரையும் பளபளன்னு மின்னும். மூஞ்சி பார்க்கலாம் அந்த மாதிரியா பளிச்சுன்னு வச்சுப்பா, அழகாக வச்சுப்பா. தண்ணியை நல்லா நீட்டாக வச்சுப்பா. இந்த கன்னியாராசி குழந்தைகள் அம்மா பின்னாடியே நின்றுருக்கும். ஸ்கூல் போகிற டைம் தவிர மீது அத்தனை நாளையும் கிச்சன்லேயே தான் அதுக்கு வேலை. அம்மாவுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணும். குழந்தைகளாக இருந்தால் கூட நான் பூண்டு வச்சு கொடுக்கட்டுமா, நான் காய் வச்சு கொடுக்கட்டுமா, நான் அடுப்பில் வைக்கட்டுமா, நான் இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமான்னு ஆக்டிவாக அதாவது சுறுசுறுப்பாக பண்ணிட்டே இருப்பாள். கன்னியாராசியில் பட்ட ஆண்களாக இருந்தால் கூட அவ்வளோ அழகாக வீட்டை பிரமாதமாக வச்சுப்பாள். ஒரு பெண் எப்படி வச்சுப்பாளோ நீட்டாக அந்த மாதிரி அந்த ஒரு ஆண் மகனும் வச்சுப்பான் இந்த வீட்டை. அவ்வளோ நல்லா வீடு வாசல்லாம் பளபளன்னு இருக்கும். இவ்வளோ பர்ஃபெக்டாகவும் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ பக்தியாகவும் இருக்கிறவளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பிரமாதமான பலன்களை கொடுக்க போகுது. பணமாக பொழிய போகுது. இப்போ பணம், காசு, வீடு, வாசல், கல்யாணம், காட்சி, குழந்தை, குட்டி, அப்படி நல்லதெல்லாம் நிறையவே அவளுக்கு கிடைக்க போகுது இந்த ராகுகேது பயிற்சியில். ஆனால் மற்றவா தப்பு பண்ணுறாளே அப்படின்னு தவறான பாதையில் நிறைய பணத்தை ஈட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு ஏதாவது பண்ணால் அதனால தான் அப்படியே கவுத்து விட்டுரும். அந்த மாதிரி யாரும் போக மாட்டோம். இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு யோஜனைகளையும் கொடுக்கும். ஒன்று போட்டால் 10 வருதாமே இதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையும் பேராசையும் கலப்பி விடும் இந்த கிரக ரீதி. அதனால சொல்கிறேன், குழந்தைகள் நல்லா கவனமாக பார்த்து படிக்கணும். நல்லா பார்த்து படிக்கணும், கவனமாக இருக்கணும் படிப்பில். அப்புறம் படிச்சுக்கலாம், விளையாடிக்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும். படிப்பில் ரொம்ப கவனமாக படிக்கணும். படித்தா நல்ல மார்க், ஹை மார்க் எடுக்க முடியும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான், இந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டான், என்னடா படிச்சு தான் வரணுமண்ணா, எவ்வளோ படிக்காமலே எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமாங்க. நம்ம உட்காந்து வந்து படிக்கிறான் புத்தகம் அப்படி வாட்டம், இப்படி படித்து என்ன மார்க் வாங்கிட்டேப்பா அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னால் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டுக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் இப்போ சந்தர்ப்பங்கள்லாம் அமையும் இந்த ராகுகேது மாற்றத்தினால. அதனால இதை சொல்கிறேன். அதுதான் மனசு ரொம்ப சாந்தமாக வச்சுக்கணும். கோவில் குளங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரணும். வியாழக்கிழமை கோவிலுக்கு போய் ராகுகேதுகளுக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு என்ன குரு பகவானே நல்லா வேண்டிட்டு வரணும். கோவிலில் யானை எங்கன்னா இருந்ததுன்னா அதுக்கு நிறைய வாழைப்பழம்லாம் வாங்கி ஊட்டி விடணும். குதிரை கொட்டிகளுக்கெல்லாம் போய் நிறைய அதுகளுக்கெல்லாம் கொள்ளுலாம் வாங்கி ஊட்டி விடணும். இதெல்லாம் பண்ணால் படிப்பெல்லாம் நல்லா வரும், பணங்காசுலாம் நல்லா சேரும். தவறான பாதைகளுக்கெல்லாம் நம்ம அறியாமல் நம்ம போக மாட்டோம், பேராசையெல்லாம் பட மாட்டோம். இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ரொம்ப சந்தோஷமாகவும் உயர்வாகவும் வசதியாக இருக்கக்கூடிய நல்ல இடங்களில் ராகுகேது பயிற்சி இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம்.